என்னோட பேரு சந்திரா. இரவு 9:30 மணி இருக்கும். நான் சாப்பாட்டறையில தனியா உட்கார்ந்திருக்கேன். என் கூட யாருமே இல்ல. அவங்க வருவாங்கன்னு நான் நெடுநேரம் காத்திருந்தேன். அப்போ என் கணவர் வீட்ல இல்ல. அவர் அலுவலகத்திலிருந்து திரும்பி வர எவ்வளவு நேரம் ஆகுமோ? எங்களுக்கு திருமணமாகி 3 வருஷமாச்சு. ஆனாலும் இன்னும் எங்களுக்கு குழந்தை இல்ல. இந்த ஒரு காரணத்த வச்சு என் மாமனார் மற்றும் மாமியார் இருவரும் என்னை ரொம்பவும் துன்பப்படுத்துறாங்க. அதோட என் கணவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரி எந்த நேரத்துல என்ன பண்ணுவார்னு யூகிக்க முடியாது. சில சமயம் நல்லா இருப்பார், நல்லா பேசுவார். ஆனா திடீர்னு என்னை அடிக்க ஆரம்பிச்சிடுவார். எங்க படுக்கை அறையில என்னை கயிறால கட்டி வச்சுட்டு மூடிடுவார். நான் எவ்வளவு கத்தினாலும் அழுதாலும் அதை கேட்க யாருமே இல்ல. நான் அழறதும் கத்துறதும் எங்க வீட்ல இருக்கிற என் மாமனார் மாமியாருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவங்க என் கணவர் பண்ற எந்த காரியத்தையும் கண்டுக்க மாட்டாங்க. இது மீறி நான் இந்த விஷயத்தை வெளிய சொன்னா அவ்வளவுதான், என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. ஏற்கனவே எனக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு காரணத்தை வச்சு என்னை விவாகரத்து பண்ணிடுவாங்க. அதனால நான் ரொம்ப பயப்படுறேன். இருந்தாலும் என் மாமனார் மாமியார் எதுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுறாங்க? அவங்களுக்கு ஒரு வாரிசு வேணும்னு பெரிய ஆசை. ஆனா என்ன காரணம்னு தெரியல, எனக்கு குழந்தை பிறக்கல. மருத்துவரிடம் போய் பரிசோதனை பண்ணலாம்னு நினைச்சா என்னை எங்கேயும் போக விடாம தடுக்கறாங்க. மருத்துவரிடம் பரிசோதனை பண்ணினா பிரச்சனை என்கிட்டயா இல்ல அவர்கிட்டயான்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா நான் அவரை மருத்துவமனைக்கு போய் பரிசோதனை பண்ணலாம்னு சொன்னாலே என்னை வீட்டுக்குள்ள கட்டி வச்சு அடிச்சு தொலைச்சிடுவாங்க. இப்படி பல நாட்கள் இந்த கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா என் மாமனார் ஒரு மோசமானவர். அவரோட பையன் இப்படி மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரி நடந்துக்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். சில சமயம் என்ன அறையில கட்டி வச்சுட்டு என் கணவர் அலுவலகத்துக்கு போயிடுவார். அவர் போன பிறகு என்னை காப்பாத்துறேன்னு சொல்லி என் மாமனார் பல தவறான வேலைகளை பண்ணுவார். ஒருத்தரை காப்பாத்தணும்னா கட்டி வச்சிருக்கிற கயரை உடனே அவிழ்க்கணும் இல்லையா? ஆனா அவர் அப்படி பண்ணாம என்ன துன்பப்படுத்திக்கிட்டே இருப்பார். என் மாமியார் இந்த விஷயங்களை எதையுமே கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு நாள் என் மாமியார் என் கணவர்கிட்ட, எப்படா எங்களுக்கு ஒரு பேரன் பொறக்க போறீங்கன்னு காலை 7 மணிக்கு அவர் அலுவலகத்துக்கு கிளம்புற நேரத்துல கேட்டாங்க. உடனே அவர் கோபமாகி என்னை தூக்கி அடிச்சார். நான் என்ன பண்ண முடியும்? வாய் மூடி அடிய வாங்கிக்கிட்டு பாவமா இருந்தேன். அதோட அவர் அலுவலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன படுக்கையறையில கட்டி வச்சுட்டு போயிட்டார். சிறிது நேரத்துல வழக்கம் போல என் மாமனார் மாமியார் 2 பேரும் அந்த அறைக்கு வந்தாங்க. என் கணவரை விட இவங்கள பாக்கும்போதுதான் எனக்கு அதிக பயம் வந்தது. சரி, அவர் போயிட்டாரு. இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. மாமியார் உள்ள வந்தவுடனே, ஏண்டி, நான் அவகிட்ட கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலும் சொல்லாம போயிட்டான். எப்போ 2 பேரும் எங்களுக்கு ஒரு குழந்தை பெத்து தர போறீங்கன்னு கேட்டு என் கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விட்டாங்க. அடுத்து மாமனார், நீங்க 2 பேரும் பதில் பேசாம இப்படியே காலத்தை தள்ள பாக்குறீங்களா? என் பொண்டாட்டி கேக்குறாங்க, சொல்லுடின்னு சொல்லி அவரும் என் கன்னத்துல ஒரு அடி வச்சாரு. மனசுக்குள்ள, ஏண்டா என்னை இப்படி கட்டி வச்சிருக்கீங்க? முடிஞ்சா என் கைய அவுத்து அடிங்க பாப்போன்னு கோபமா தோணுச்சு. ஆனா அத வெளிய சொல்ல முடியாது. சொன்னா இன்னும் அடிப்பாங்க, இல்லனா வேற ஏதாவது கொடுமை பண்ணிடுவாங்க. அதனால வாய் மூடிக்கிட்டு அடிய வாங்கிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் யானைக்கு காலம் வரும்னு சொல்வாங்க, பூனைக்கு ஒரு காலம் வராதா? அப்போ இங்க பக்கத்து வீட்ல ஒரு இளைஞன் தனியா தங்கியிருந்தான். அவன் பேரு அர்ஜுன். பாக்க அழகா நல்ல பையனா இருப்பான். அவன் சில சமயம் என்னை பாப்பான். கொஞ்ச நாள்ல அவன் என்கிட்ட நட்பா பேச ஆரம்பிச்சுட்டான். இந்த வீட்ல எனக்கு எந்த ஆறுதலும் இல்லாதப்போ அவன் பேச்சுதான் எனக்கு கொஞ்சம் தெம்பா இருந்துச்சு. எங்க வீட்ல நடக்கிற எல்லா விஷயங்களும் அவனுக்கு தெரியும். நான் அழறதும் கொடுமைப்படுத்தப்படுறதும் அவன் காதுல விழுந்திருக்கும் போல. அதனால அவன் என்கிட்ட எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா அவனுக்கு உதவி பண்ண சொன்னா அது எனக்கே தப்பா போயிடுமோன்னு பயந்தேன். அப்ப மாமனார், ஏய் கீழே வான்னு சொல்லிட்டு போயிட்டார். நானும் பயந்துகிட்டே கீழே இறங்குனேன். அங்க மாமியார் எனக்காகவே தயாரா நின்னுகிட்டு இருந்தாங்க. என் மாமனார் அவங்க கிட்ட போய் என்னை பற்றி என்னவோ சொல்லியிருப்பார் போல தெரியல. வடி, இங்க வா சிரிக்கி, எங்க பையனோட சேர்ந்து எங்களுக்கு ஒரு பேரம்புள்ள பெத்து தருவேன் நினைச்சா நீ வேற யாரோ ஒருத்தன் கூட பேசி சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அன்னைக்கு என்ன அடிச்சு பிச்சு எடுத்துட்டாங்க. வெளியில இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு என்ன மிரட்டிட்டாங்க. இதுல மாமனார் வேற எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தவர் மாதிரி என்ன வச்சு தப்பு பண்ணிட்டார். இதனால நான் 1 மாசத்துக்கு பெட்டிலேயே இருந்தேன். வீட்டு வேலைகளை கூட சரியா செய்ய முடியல. உடம்பு முழுக்க காயங்களா இருந்துச்சு. 15 நாளுக்கு அப்புறம் அர்ஜுன் என்கிட்ட வந்து, நீங்க ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்கன்னு கேட்டேன். அவன் உடனே, இல்லங்க,
அன்னைக்கு நடந்த தப்புக்கு நான் தான் காரணம். நான் உங்ககிட்ட பேசினதால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. இப்பவும் உங்க முகம் வீங்கி இருக்குன்னு சொன்னான். இப்படி சொன்னதும் எனக்கு அழுகையா வந்துச்சு. ஏன் நாம இப்படி ஒரு வாழ்க்கைய வாழணும்? யாருமே இந்த அளவு கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு இந்த வீட்ல வாழ மாட்டாங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன்? இந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டேன். நான் யோசிக்கிறத பார்த்து அர்ஜுன் எனக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமான்னு கேட்டான். நான் சரி சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆனா அவன் என்ன யோசனை சொன்னான்னு இப்போ உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஆனாலும் அவன் சொன்ன யோசனை எனக்கு பிடிச்சிருந்ததால அதை செயல்படுத்தவும் முடிவு பண்ணேன். அதுக்கு மேல இன்னும் சில விஷயங்களை யோசிச்சு வச்சிருந்தேன். எல்லாத்தையும் சேர்த்து செயல்படுத்தி முடிச்சிட்டு தான் இந்த வீட்டை விட்டு போவேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். அப்போ அர்ஜுன், சரி இனி இங்க இருந்தா உங்களுக்கு பிரச்சனை தான், சீக்கிரம் கீழே போயிடுங்கன்னு சொன்னான். நான் எதிர்பார்த்த அந்த நாள் வந்துச்சு. என் கணவர் வேலைக்கு போயிட்டாரு. மாமனாரும் மாமியாரும் அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க. வீட்ல யாருமே இல்லாததால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் இஷ்டப்படி வீட்டுக்குள்ள நடந்தேன், ஓடினேன், ஆடினேன், ஃப்ரெஷ்ஷா குளிச்சு பிடிச்ச உணவை இஷ்டப்படி சாப்பிட்டேன். அப்புறம் போய் நிம்மதியா தூங்குனேன். சந்தோஷமா இருக்க என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சான். ஆனா மனசுக்குள்ள ஒரு தீராத கோபமும் வெறியும் இருந்துச்சு. உடனே கண்ணை மூடிக்கிட்டு என் கணவருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் போனை எடுத்து, என்னடி இப்ப புதுசா ஃபோன் பண்ற, எதுக்கு இந்த கால்னு கேட்டாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம்னு தான் ஃபோன் பண்ணேன்னு சொன்னேன். நான் இப்படி பேசுனதை கேட்டு அவர் அதிர்ச்சி ஆயிட்டார். என்னடி இப்படியெல்லாம் பேசுற, நீ எங்க இருக்கன்னு கேட்டார். நான் ஆத்திரமாக, நான் எங்க இருந்தா உனக்கென்ன, நீ எல்லாம் ஒரு ஆண் பிள்ளையான்னு கேட்டேன். உடனே என் கணவர் பயங்கர கோபமாகி தொலைபேசியில கத்த ஆரம்பிச்சார். ஏண்டி இப்படி பேசுற, இந்த மாதிரி வார்த்தைகளை எதுக்கு கேக்குற என்று கேட்டார். ஏண்டா உங்க வீட்ல உன் அம்மாவும் அப்பாவும் குழந்தை இல்லன்னு என்ன தொந்தரவு பண்றாங்க, இதுக்கெல்லாம் நீதான காரணம் என்ன அவரை திட்டுன. அவர் இன்னும் கோபமாகி, பொருடி வீட்டுக்கு வந்து உன்னை பாத்துக்கிறேன். ஓ, அம்மாவும் அப்பாவும் வீட்ல இல்லன்னு இவ்ளோ திமிரா பேசுறியா, இன்னைக்கு உனக்கு இருக்கு என்று சொல்லி போனை கட் பண்ணிட்டார். அன்னிக்கு இரவு 9 மணிக்கே நான் சமையல் செய்து முடிச்சு சாப்பாட்டு அறையில காத்திருந்தேன். கொஞ்ச நேரத்துல கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. வந்தவங்க யாருன்னா, வெளியூருக்கு போயிருந்த என் மாமனாரும் மாமியாரும் திரும்பி வந்திருந்தாங்க. வந்த உடனே வீடு முழுக்க மணக்குது. என்னடி இப்படி சமைச்சு வச்சிருக்க என்று கேட்டாங்க. உங்களுக்காக இன்னைக்கு சிக்கன் கறி சமைச்சு வச்சிருக்கேன், வாங்க 2 பேரும் சாப்பிடலான்னு சொல்லி ஆசையா அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறினேன். 2 பேரும் பயணக்களைப்புல சாப்பிட உட்கார்ந்தாங்க. நான் அவங்களுக்கு நிறைய சாப்பாடு எடுத்து வச்சேன். அவங்க திருப்தியா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. என் மாமனார், இன்னைக்கு என்னடி இவ்ளோ ருசியா சமைச்சிருக்க, இந்த கறி ஏதோ வித்தியாசமா ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி நல்லா சாப்பிட்டாரு. ருசி அதிகமா இருக்கு, அதனால நாங்க எல்லாத்தையும் சாப்பிட போறோம், உன் கணவருக்கு கொஞ்சம் வச்சிரு என்று சொன்னார். நான் அவருக்கு ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன், நீங்க சாப்பிடுங்க என்று சொல்லி அவங்களுக்கு இன்னும் சாப்பாடு போட்டு நிறைய சாப்பிட வச்சேன். அப்போ என் மாமியார், இவ்ளோ நேரமாச்சு இன்னும் உன் கணவரை காணோமே என்று கேட்டாங்க. அப்போ என் முகம் மாறி கொஞ்சம் கொடூரமான பாவனையும் குரல் கரகரப்பாகவும் மாறிச்சு. இவ்ளோ நாளா என் மாமனாரும் மாமியாரும் எனக்கு காட்டின அரக்கத்தனும் இப்போ எனக்குள்ள வெளியே வந்துச்சு. மாமியார் கேட்ட கேள்விக்கு எனக்கு இனிமே இங்க வரவே மாட்டான் என்று கொடூரமா சொன்னேன். இத கேட்டு 2 பேரும் அதிர்ச்சியாகி, என்னடி சொல்ற, ஏன் இப்படி முட்டாள் மாதிரி பேசுற என்று திட்டுனாங்க. உடனே, ஆமாண்டி இனிமே அவன் வரமாட்டான் என்று சொல்லி மாமியார் கண்ணத்துல ஒரு அற விட்டேன். எத்தனை முறை நீங்க என்ன அடிச்சிருப்பீங்க, இப்ப வாங்கிக்கோ என்று சொன்னேன். உடனே அவங்க விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட மாதிரி, என் பையனை என்னடி பண்ண என்று கேட்டாங்க. அப்போதான் நான் உண்மையை வெளிப்படுத்தினேன். நீங்க இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, அது வேற எந்த கறியும் இல்ல, உங்க பையனை கொன்னு அதையே சிக்கன் கறி மாதிரி சமைச்சு உங்களுக்கு சாப்பாடா பரிமாறியிருக்கேன். அதத்தான் நீங்க இவ்ளோ நேரம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டீங்க என்று சொன்னேன். இத கேட்ட உடனே 2 பேரும் மேஜையிலேயே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு ரத்த அழுத்தம் தலைக்கு ஏறிய மாதிரி கதறி அழ ஆரம்பிச்சாங்க. அப்போ நான், நீங்க 2 பேரும் பயப்படாதீங்க, இத நினைச்சு நீங்க நெடுநேரம் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா நீங்க சாப்பிட்ட அந்த உணவுல விஷம் கலந்திருக்கு, அதனால இன்னும் சில நிமிஷங்கள்ல நீங்க செத்து போயிடுவீங்க என்று சொன்னேன். இத கேட்டதும் 2 பேருக்கும் மரண பயம் வந்துடுச்சு. அந்த நேரத்திலேயே அவங்களுக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சுது. உடனே நான் சுதாரிச்சுக்கிட்டு, இனிமே இந்த இடத்துல இருந்தா நமக்குத்தான் ஆபத்து என்ன நினைச்சு வேகமா வீட்டை விட்டு வெளியே ஏறி கதவை மூடி ஒரு பெரிய பூட்டை போட்டு பூட்டி பக்கத்து வீட்டு அர்ஜுனோட வேறொரு மாநிலத்துக்கு போய் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சேன்.